பி பாசிட்டிவ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இம்முறை கிரேக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு நாடோடி கதையொன்றை பார்ப்போம். ஒரு கிராமத்திலே வயது போன ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 3 பிள்ளைகள். அவர்களில் 2 படித்து முடித்து விட்டார்கள். இளைய மகன் படித்து கொண்டே இருந்தான். அவர் தன்னுடைய இறுதி காலம் வந்துவிட்டதை உணர்ந்து அம்மூவரையும் அழைத்து தன்னிடமுள்ள ஒரு பெட்டியை காட்டி, இதிலே உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சிறிதளவு செல்வத்தை சேமித்து வைத்துள்ளேன். உங்கள் இளைய தம்பியினுடைய கல்வி முடிந்ததும் இதனை எடுத்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுவரை இந்த பெட்டியை யாரும் திறக்க வேண்டாம், பத்திரமாக வைத்திருங்கள் என்று கூறினர். அந்த முதிய தந்தை கூறி முடித்த சில நாட்களின் பின் அவர் இறந்துவிட்டார். மூத்தவனும் 2வது மகனும் தந்தை கூறியபடியே அந்த பெட்டியை திறக்காமல் வைத்திருந்தனர். ஆனால் கடைசி தம்பியோ அதுவரை அவனால் காத்திருக்க முடியவில்லை. அவன் படித்து கொண்டிருக்கும் நாட்களிலேயே தகப்பன் வைத்து போன பெட்டியை திறந்து அதில் இருக்கும் பணத்தை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக கல்லை போட்டு பூட்டி வைத்து விட்டான். பெட்டியை யாரும் காணாதபடி முன்னர் இருந்ததைப் போலவே கெட்டிக்காரத்தனமாக வைத்து விட்டான். கடைசி சகோதரனுக்கு வயது வந்தது. அவன் படிப்பு முடிந்து விட்டது. அப்போது மூத்த சகோதரர்கள் அந்த பெட்டியை பிரித்து அதிலுள்ள செல்வத்தை பகிர்வது என்று முடிவெடுத்தார்கள். மூவரும் கூடி ஒரு நாள் அந்த பெட்டியை திறந்து பார்த்தார்கள். அதிலே ஒரு காசு கூட இல்லை. நிறைய கற்கள் தான் இருந்தன. கடைசி சகோதரன் மற்றவர்களை பழித்து அவனை அவர்கள் ஏமாற்றி விட்டதாக குறை கூறினான். நான் சின்ன பையன் என்பதால் என்னை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். இதோ நான் உடனடியாக நீதிபதியிடம் சென்று முறையிடப் போகிறேன் என்று கூறினான். மூவரும் சேர்ந்து நீதிபதி இருக்கும் ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். செல்லும் வழியிலே ஒரு வழிப்போக்கன் நீண்ட யோசனையோடு கவலையோடு காத்திருந்தான். நீ எதையோ இழந்து விட்டாய் போலிருக்கிறதே, உன்னுடைய ஒட்டகத்தை காணவில்லையா என்று மூத்தவன் கேட்டான். அப்போது வழிப்போக்கன் ஆமாம் ஆமாம் என்று கூறினான். தொடர்ந்து 2வது மகன் உன்னுடைய ஒட்டகத்தின் முதுகிலே புலி மூட்டை இருந்ததா என்று கேட்டான். உடனே வழிப்போக்கன் ஆமாம் என்று ஆர்வத்துடன் கூறினான். கடைசி மகனோ உன்னுடைய ஒட்டகத்திற்கு ஒரு கண் குருடா என்று கேட்டான். உடனே ஆச்சரியமடைந்த வழிப்போக்கன் இந்த மூவரும்தான் தன்னுடைய ஒட்டகத்தை திருடிவிட்டதாக நினைத்தான். ஏனென்றால் அவர்கள் மூவரும் கூறியது அப்படியே உண்மையாக இருந்தது. உடனடியாக என்னுடைய ஒட்டகத்தை தந்துவிடுங்கள், இல்லையென்றால் உங்களை நான் நீதிபதியிடம் அழைத்து சென்று முறையிடுவேன் என்று அந்த வழிப்போக்கன் கூறினான். உடனே அந்த மூவரும் அதற்கு ஒரு அவசரமும் இல்லை, நாங்களும் நீதிபதியிடம்தான் சென்று கொண்டிருக்கின்றோம், நீரும் வாரும் 4 பேரும் சேர்ந்து நீதிபதியிடம் செல்வோம் என்று கூறினர். இப்போது 4 பேரும் நீதிபதியிடம் சென்றார்கள். நீதிபதி அவர்களை ஒவ்வொருவராக விசாரித்தார். முதலிலே வழிப்போக்கனை அழைத்து உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். அந்த வழிப்போக்கனும் நடந்ததை கூறினான். கவனமாக கேட்ட நீதிபதி மூத்த புத்திரனை அழைத்து இவனுடைய ஒட்டகம் தொலைந்தது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். உடனே மூத்தவன் நாங்கள் வரும் வழியிலே ஒரு ஒற்றை ஒட்டகத்தினுடைய குளம்பு அடையாளத்தை கண்டோம். பின்னர் இவன் இருக்கும் இடத்திலுள்ள ஒட்டகத்தின் கால் தடங்களையும் பார்த்தோம். அது ராஜ ஒட்டகம். அந்த கால் தடத்தை வைத்து இவனுடைய ஒட்டகம் தொலைந்து விட்டதாக நான் கூறினேன் என்றான். 2வது புத்திரனிடம் உனக்கு இவனுடைய ஒட்டகத்தின் முதுகிலே புலிமூட்டை இருந்தது எப்படி தெரியும் என்று கேட்டான். அதற்கு 2வது புதல்வன் அந்த ஒற்றை கால் தடம் இருந்த பாதையின் அருகிலே இடைக்கிடை புளியம் கொட்டைகள் விழுந்திருப்பதை கண்டேன் என்று கூறினான். அடுத்து நீதிபதி 3வது புதல்வனிடம் உனக்கு எப்படி இவனுடைய ஒட்டகத்தின் கண்கள் குருடாக இருக்கும் என்று தெரியும் என்று கேட்டார். அதற்கு 3வது புத்திரன் இவனுடைய ஒட்டகம் சென்ற பாதையில் ஒரு பக்கத்து புட்கள் மாத்திரம் மேயப்பட்டு இருந்தன, மறுபுறத்தின் புட்கள் அப்படியே இருந்தன, இதனை வைத்தே நான் அவ்வாறு கூறினேன் என்றான். இவற்றை கூர்ந்து கேட்ட நீதிபதி வழிப்போக்கனை பார்த்து இந்த மூவரும் தங்களுடைய புத்தி கூர்மையால் இதனை கண்டுபிடித்தார்களே தவிர இவர்கள் திருடர்கள் அல்ல. நீயும் இந்த புத்தி கூர்மையை பாவித்து அந்த வழியிலே சென்றால் உன்னுடைய ஒட்டகத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று கூறி வழிப்போக்கனை அனுப்பி வைத்தார் அந்த நீதிபதி. இப்போது அந்த மூவரிடமும் உங்களுடைய பிரச்சனை என்னவென்று கேட்டார்.
அதற்கு அந்த மூவரும் நடந்ததை கூறினார்கள். இப்போது நீதிபதி, உங்களுடைய பிரச்சனையை என்னால் இப்போது தீர்த்து வைக்க முடியாது, நாளை காலை பார்த்து கொள்ளலாம், நீங்கள் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று கூறினர். மறுநாள் காலை அந்த மூவரையும் அழைத்தார். அவர்களுடைய முகத்தை உற்று பார்த்தார். இவர்கள் மூவரும் புத்திசாலிகள் என்பது எனக்கு புரிகின்றது. ஆனால் இவர்களில் யார் அந்த பெட்டியை திறந்து பொருளை எடுத்திருப்பார்கள் என்று நீதிபதிக்கு விளங்கவில்லை. அம்மூவரையும் அழைத்து ஒரு கதையொன்றை கூறினர். முன்னொரு காலத்தில் ஒரு பணக்காரன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெண் பிள்ளை. அவளை எப்படியாவது ஒரு பணக்காரனுக்கு கட்டி வைக்க வேண்டும் என்று அவளுடைய தந்தை நினைத்தார். ஆனால் அவளோ ஓர் ஏழை மனிதன் மீது காதல் கொண்டான். அவனை தவிர வேறு ஒருவரையும் மணக்கப் போவதில்லை என்று உறுதி கூறினாள். ஆனால் அவளுடைய தகப்பன் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவளை ஒரு பணக்காரனுக்குத்தான் திருமணம் செய்து வைப்பேன் என்று கூறினர். அப்படியே அவளுடைய விருப்பமின்றி ஒரு நாள் ஒரு பணக்கார ஆடவனை அழைத்து வலுக்கட்டாயமாக மணம் முடித்து வைத்தார். திருமணம் விமரிசையாக ஆடம்பரமாக நடந்தது. ஊரில் உள்ள அனைவரும் திரண்டு வந்தனர். அந்த பெண்ணினுடைய ஏழை காதலனும் அங்கே வந்திருந்தான். மணப்பெண்ணை தனியாக சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே, நீ உன் வாக்குறுதியை மறந்தாய் என்று கூறினான். நான் என்ன செய்வேன்? என்னுடைய தந்தை வலுக்கட்டாயப்படுத்தி எனக்கு இந்த திருமணத்தை செய்து வைத்து விட்டார். நான் எப்படியாவது இன்று மாலை இருட்டுவதற்கு முன் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவேன் என்று அவள் கூறினாள். திருமண வைபவம் முடிந்தது. அதன் பின்னர் அன்று மாலை அந்த ஏழை வீட்டு குடிசை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. உடனே அந்த ஏழை கதவை திறந்து பார்த்தான். அங்கே மணக்கோலத்தில் தன்னுடைய முன்னாள் காதலி வந்து நிற்பதை கண்டான். அப்போது அவன், என்னை மன்னித்துக்கொள், நான் உன்னை விரும்பியது உண்மைதான். ஆனால் இப்போது நீ இன்னொருவனுடைய மனைவியாகிவிட்டாய். தயவு செய்து இங்கிருந்து சென்றுவிடு என்று கூறி தன் கதவை சாத்தி கொண்டான். இந்த கதையை கூறி முடித்துவிட்டு நீதிபதி மூத்த புதல்வனிடம், இதை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் என்று கேட்டார். அதற்கு மூத்தவன், அவன் செய்தது சரியான காரியமே என்று கூறினான். இரண்டாவது புத்திரனும் அவ்வாறே கூறினான். மூன்றாவது சகோதரன், நீதிபதி அவர்களே, நானாக இருந்தால் அவளை அப்படி திருப்பி அனுப்பியிருக்க மாட்டேன் என்று கூறினான். உடனே நீதிபதி, நீதான் பெட்டியிலிருந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டாய், சந்தேகமில்லை. நீங்கள் மூவரும் புத்தி கூர்மை உடையவர்கள் என்பது உண்மைதான். ஆனால் உன்னிடம் மட்டும்தான் நேர்மையற்ற குணம் இருக்கின்றது. எனவே உடனடியாக அந்த செல்வத்தை நீ திருப்பி கொடுத்துவிடு என்று நீதிபதி கூறினர். இந்த கதை உங்களுக்கு எதனை உணர்த்துகின்றது? இவ்வுலகிலே வாழ்வதற்கு புத்தி அல்லது அறிவு மட்டும் இருந்தால் போதாது. நல்ல மனப்பாங்கு உடையவர்களாக நாம் இவ்வுலகிலே வாழ வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை. மீண்டும் இன்னுமோர் கதையிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.